இங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்சல் கட்டிட்டு பில் அமௌண்ட்டை அந்த ஹோட்டலோட ஓனர் கிட்ட கொடுக்கறாங்க. அப்போ அவரும் அந்த காசை வாங்கி அதுல இருந்து ஒரு 100 ரூபாயை கீழே போட்டுட்டு காசு கம்மியா இருக்குதுன்னு சொல்லிட்டு திரும்ப கொடுக்கறாரு. இப்ப அந்த பசங்களும் 100 ரூபாய் தானே சாயங்காலம் கொண்டு வந்து தரேன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு அந்த ஹோட்டலோட ஓனரும் காசு இல்லாம ஒரு பருக்க கூட சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்றாரு. இப்ப அந்த பசங்களும் அந்த பார்சலை திரும்ப வச்சுக்க சொல்றாங்க. ஓனர் முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பசங்களோட கழுத்துல ஸ்லேட்டை கட்டி விட்டுட்டு அங்க சாப்பிட வரவங்க முன்னாடி எல்லாம் அசிங்கப்படுத்தி விட்டுடுறாரு. அப்போ அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற ஒருத்தன் தான் அவங்க ரெண்டு பேத்தையும் பார்த்துட்டு அவன் கையில இருக்க காசை கொடுத்து ஓனர் கிட்ட கொடுக்க சொல்றான். அடுத்து இந்த பசங்களும் காசை கொடுத்துட்டு திரும்ப போகும்போது அந்த ஹோட்டலோட ஓனர் அந்த ரெண்டு பசங்களோட அப்பா அம்மாவையும் தப்பா பேசுறாரு. சோ இதனால அந்த பசங்களுமே இவரை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட இந்த ஹோட்டலுக்கு சாப்பிட கூட்டிட்டு போறாங்க. ஆக்சுவலா இந்த பசங்க ஃப்ரெண்டோட உடம்புக்குள்ள பகாசுரனாவி புகுந்திருக்கிறதுனால கடையில இருக்க மொத்த சாப்பாட்டையுமே இவன் காலி பண்ணிடுறான். இப்போ இந்த பசங்களுமே அந்த ஓனர் கிட்ட போய் அன்லிமிட்டட்னு சொல்லிட்டு இவ்வளவு கம்மியா சாப்பாடு போடுறீங்கன்னு சொல்றானுங்க. அதுக்கு அவருமே ஹோட்டல் மூடுற நேரத்துல வந்திருக்கீங்க, நாளைக்கு காலையில வாங்க, நான் சாப்பாடு எவ்வளவு வேணாலும் போடுறேன், அப்படி போட முடியலன்னா நான் கடையவே காலி பண்ணிக்கிட்டு போயிடுறேன்னு சொல்றாரு. இப்ப அடுத்த நாள் காலையில அந்த பசங்களுமே அவங்க ஃப்ரெண்ட கூட்டிக்கிட்டு அந்த ஹோட்டலுக்கு போறானுங்க. இப்ப அந்த ஹோட்டலோட ஓனருமே விதவிதமா சமைச்சு அவன் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாரு. ஆனா எவ்வளவுதான் சாப்பாடு வச்சாலும் அவ அங்க இருக்க எல்லா சாப்பாட்டையும் காலி பண்ணிடுறான். இத பார்த்தவரும் சாப்பாட்டுல உப்பையும் காரத்தையும் அதிகமா போட சொல்றாரு. ஆனா இவன் அதை கூட விடாம எல்லாத்தையும் காலி பண்ணிடுறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸுமே சும்மா இருக்காம கடையில இருக்க எல்லா சிப்ஸ் பாக்கெட்டையுமே எடுத்து கொடுக்கறாங்க. அவனுமே இத எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சாப்பாடு பத்தலன்னு சொல்லி இன்னும் சாப்பாடு கேக்குறான். இத பார்த்த அந்த ஹோட்டலோட ஓனருமே அந்த பசங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த ஹோட்டலையுமே காலி பண்ணிடுறாரு.